ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்னைக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற நிறைய பேரை கன்ஃபியூஸ் பண்ற ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல தான் லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். இன்னைக்கு லெசன் கண்டிப்பா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா யூஸ்ஃபுல்லா இருக்கும் as always. So without any further delay, let's quickly get into today's lesson. இந்த லெசனை நான் ஒரு மூவி கிளிப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த கிளிப்பிங் பார்க்கலாம், அதுக்கப்புறம் இதுல இருக்கிற ஸ்ட்ரக்சரை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். So if she had been here, she would have been told the same thing. So if she had been here, she would have been told the same thing. இந்த சென்டென்ஸ் தான் அந்த கிளிப்பிங்ல சொல்லியிருந்தாங்க. If she had been here, she would have been told the same thing. இந்த சென்டென்ஸை என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணி, இந்த சென்டென்ஸ் ஏன் இப்படி இருக்கு மேம், she would have told தானே வரணும், she would have been ஏன் இங்க சொல்லியிருக்காங்க, அண்ட் இஃப் கிளாஸ்லயும் பென் இருக்கு, மெயின் கிளாஸ்லயும் பென் இருக்கு, இந்த மாதிரி சென்டென்சஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ண கையோட இந்த லெசனை யூடியூப்ல நான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக டீச் பண்ணணும்னு நினைச்சிட்டேன். ஸோ அதுக்காக தான் இந்த லெசன். இதுக்கு ஆக்சுவலி தமிழ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு தேர்ட் கண்டிஷனல் சென்டென்ஸ். கரெக்டா? கண்டிஷன் தட் டிட் நாட் ஹேப்பன் இன் த பாஸ்ட், பாஸ்ட்ல நடக்காத ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதா தேர்ட் கண்டிஷனல். ஸோ இஃப் ஷீ ஹேட் பின், இங்க வந்து நம்ம இஃப் கூட பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். ரிசல்ட் கிளாஸ், அதாவது மெயின் கிளாஸ்ல would have, could have, should have, we3 யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் நார்மலி காமனா அதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க யூஸ் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா would have, could have, should have இந்த மாதிரி சென்டென்சஸோட been சேர்த்து we3 யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இது என்னதுன்னா பாசிவ் வாய்ஸ் இது. ஓகே, அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் தமிழ்லனா, அவ இங்க இருந்திருந்தா அவளுக்கும் இதே தான் சொல்லியிருப்பாங்க. அவ சொல்லியிருப்பான்னு நீங்க மீன் பண்ணல, அவளுக்கும் இதே சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு அர்த்தம். யாரோ ஒருத்தவங்க அவளுக்கும் இதே தான் சொல்லியிருப்பாங்க. அவளும் இங்க இல்ல, யாரும் அவளுக்கு அதே விஷயத்த சொல்லல. இருந்தா, அவ இங்க இருந்திருந்தா இப்படி நடந்திருக்கும் அப்படின்றதுதான் இந்த சென்டென்ஸ். ஓகேயா? அவ இங்க வரல, ஆனா அவ இங்க வந்திருந்தானா அவளுக்கும் இதே தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, she would have been told the same thing. இங்க டெல் அப்படின்ற ஆக்ஷனை ஷீன்றவங்க பண்ணல, வேற யாரோ ஷீக்கு சொல்லியிருப்பாங்க, அவளுக்கு சொல்லியிருப்பாங்கன்றது தான் இங்க மீன் பண்றோம். ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ யூட் ஹாவ் அ மோர் கிளியர் ஐடியா. நான் அங்க இருந்திருந்தா என் மேல பழி போட்டிருப்பாங்க, என் மீது பழி சுமத்தப்பட்டிருக்கும். நான் பழி போடுவேன்னு சொல்லல. ஓகே, இதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணலாம்னா பிளேம்ன்ற வேர்ப் யூஸ் பண்ணலாம். கரெக்டா? ஸோ பிளேம் பண்ற ஆக்ஷனை நான் பண்ணல, எனக்கு யாரோ பண்ணியிருப்பாங்கன்னு சொல்றோம். ஸோ இங்க டெஃபினட்டா நம்ம பாசிவ் வாய்ஸ், அதாவது would have been v3 தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது எப்படி சொல்லலாம்? நான் அங்க இருந்திருந்தா, if I had been there, I would have been blamed. I would have been blamed. Okay, and இங்க உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், இஃப் கிளாஸ்ல ஏன் had been யூஸ் பண்றோம்? பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா had plus v3 தானே. ஸோ இங்க v3, இங்க ஆக்ஷன் பாத்தீங்கன்னா இருந்தா, இருக்கிறேன் அப்படின்ற ஆக்ஷன் தான் சொல்றோம். அதுக்கு நம்ம வேர்பா இங்க யூஸ் பண்ணிருக்கிறது be. be உடைய v3 ஃபார்ம் இஸ் been. அதனாலதான் had plus v3 பிளேஸ்ல been யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இங்க மெயின் வேர்பே, இங்க இருக்கிற ஆக்ஷன் வேர்பே be தான். ஓகே, if I had been there, I would have been blamed. Alright, third example பாருங்க. அவரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணியிருந்தா அவருக்கு சேஞ்சஸை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டிருக்கும், அவருக்கு இன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கும், தெரிவிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றோம். இன்ஃபார்ம் பண்ற ஆக்ஷனை அவருக்கு வேற யாரோ பண்ணிருப்பாங்கன்னு சொல்றோம். கரெக்டா? ஸோ இங்கேயும் அகேன் would have been v3 யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சென்டென்ஸை பாஸ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணிட்டு அப்புறம் ப்ளே பண்ணி ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், ஸோ இங்க பாருங்க அட்டெண்ட்ன்ற வேர்ப் இருக்கு. ஸோ இஃப் கிளாஸ்ல பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல நம்ம எப்படி சொல்லலாம்? இஃப் he had attended the meeting, if he had attended the meeting, he would have been informed, he would have been informed about the changes. ஓகே, இப்போ இத்தனை எக்ஸாம்பிள்ல ஃபர்ஸ்ட்ல if he had been, if I had been there, if she had been here யூஸ் பண்ணோம். இங்க if he had been attended யூஸ் பண்ணலாமானா பண்ணக்கூடாது. ஏன்னா அட்டென்ட் பண்ற ஆக்ஷனை ஹீன்ற சப்ஜெக்ட் தான் செய்யுது, பாசிவ் வாய்ஸ்ல அதை சொல்ல முடியாது. he had attended, had been v3ன்ற ஸ்ட்ரக்சர் இஸ் a passive voice structure. இங்க சப்ஜெக்டே ஆக்ஷனை பண்றதுனால நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்ல தான் சொல்லணும். ஸோ இதை பத்திலாம் டீடைல்டு லெசன்ஸ் நான் ஆல்ரெடி நிறைய லெசன்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்டிவ் பாசிவ் லெசன்ஸோடைய லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருந்தது, சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணி அந்த லெசன்ஸை பாருங்க. ஓகே, ஆல்ரைட், லெட்ஸ் மூவ் டு தி ஃபோர்த் எக்ஸாம்பிள். அவ முன்னாடியே கோர்ஸ்ல ஜாயின் பண்ணியிருந்தா அவளுக்கு முறையா பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கும், அவளை ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணிருப்பாங்க, அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அவ கோர்ஸ்ல முன்னாடி சேரல, அவளுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்கல,
பட் பாஸ்ட்ல இப்படி நடந்திருந்தா இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜினரி ரிசல்ட்டை நம்ம சொல்றோம், ரைட்? அதுக்கு தான் நம்ம தேர்ட் கண்டிஷனல் யூஸ் பண்றோம். ஆனா இங்க ரிசல்ட் கிளாஸ்ல அவளுக்கு இந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கும். ஓகே, சப்ஜெக்ட் பெர்ஃபார்ம் பண்ணல, சப்ஜெக்ட்டுக்கு இந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கும்னு சொல்றோம். அண்ட் இஃப் கிளாஸ்ல இங்க என்ன இருக்கு பாருங்க, அவள் சேர்ந்திருந்தாள். இஃப் ஷீ ஹேட் ஜாயின்ட். ஸோ ஹேட் பிளஸ் V3ன்றது ஆக்டிவ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாசிவ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்படி இருக்குங்க? ஷீ ஹேட் பின் V3ன்னு இருக்கும். இஃப் ஷீ ஹேட் பின் ஜாயின்ட் அதை இங்க யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இங்க சப்ஜெக்ட் ஷீ தான் சேர்ந்திருந்தாள்னு சொல்றோம். அப்போ இங்க ஆக்டிவ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணோம். ஹேட் ஜாயின்ட் தான், ஹேட் பின் ஜாயின்ட் வரக்கூடாது. ஓகே, இஃப் ஷீ ஹேட் ஜாயின் த கோர்ஸ் earlier, அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கும்னு சொல்றோம். ஷீ வுட் ஹவ் பின் ட்ரெயின்ட் ப்ராப்பர்லி. ஷீ வுட் ஹவ் பின் ட்ரெயின்ட் ப்ராப்பர்லி. ஓகே, ஆல்ரைட். இன்னைக்கான லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. அவ இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா அவ அனைவருக்கும் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பாள். அவளை எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கலாம். ஓகே, இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்க முடியும். அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க மாட்டா, வேற யாரோ ஒருத்தவங்க அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றோம். ஓகே, அவ இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா. இஃப் ஷீ ஹேட் ஸ்டேட் லாங்கர் அப்படின்னு சொல்லலாம். இஃப் ஷீ ஹேட் ஸ்டேட் லாங்கர், ஷீ வுட் ஹவ் பின் இன்ட்ரடியூஸ்ட் டு எவ்ரிஒன். ஓகே, இன்ட்ரடியூஸ்ன்ற ஆக்ஷனை ஷீ பண்ணல, வேற யாரோ அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்றோம். கரெக்டா? ஷீ வுட் ஹவ் பின் இன்ட்ரடியூஸ்ட் டு எவ்ரிஒன். ஆல்ரைட். ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸை நம்ம என்ன ஸ்ட்ரக்சர்னே தெரியாம அப்படியே ரேண்டமா மூவிஸ்லயோ டிவி ஷோஸ்லயோ நியூஸ் பேப்பர்ஸ்ல பார்க்கும்போது இட் வுட் டெஃபினெட்லி கன்ஃபியூஸ் யூ. இது ஏன் இங்க இப்படி சொல்லியிருக்காங்க, இங்க ஏன் பின் வருது, அப்போ நாமளும் நார்மலா பேசும்போதே பின் போட்டு பேசலாமா அப்படின்னு சொல்லி ஆக்டிவ் வாய்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல பின் போட்டு சொல்லிட்டோம்னா அந்த மீனிங் டோட்டலி சேஞ்ச் ஆயிடும். அண்ட் சம் பிளேசஸ் இட் வுட் டெஃபினெட்லி கோ என்டையர்லி ராங். அதனால தான் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஹோப் அது உங்களுக்கு இன்னைக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த காமெண்ட்ஸ். அண்ட் இதே ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 3 sentences ட்ரை பண்ணி காமெண்ட் பண்ணுங்க. Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.